நண்பா நம்ம வந்து இந்த கொல்லி ஹில்ஸ் வந்து நல்லா ஊர் சுத்திட்டு இருக்கோம். நம்ம தம்பிகளோட செம்மையா இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். வந்து ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போவோம். இந்த வாட்டி ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு இடம் இந்த கொல்லி ஹில்ஸ். லெவல்ல என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இங்க வந்த ரெஸ்டாரண்ட் வந்து கண்ணன் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக். அந்த பொண்ணு என்கிட்ட மாட்டிக்கிச்சுடா. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. சார் உங்களுக்கு ரூம் பிரைஸ் வந்து 5500 வரும் சார். கேம்ப் ஃபயர் வந்து காம்ப்ளிமெண்ட்ல பண்ணிக்கலாம்ட்டாங்க. பட் இப்போ கொஞ்சம் மழை அங்க பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஒட்டு ட்ரை ஆகல அப்படின்னா பண்ண முடியாது. இல்ல இப்ப கேம்ப் ஃபயர் வேணாம் மேம், நார்மல் ரூம் மட்டும். டார்மெண்ட்ரி தானே கேட்டோம். ரூம் மட்டும் அது 5500 சார். டார்மெண்ட்ரியே 5000 வருதுங்களா? ஆமாங்க. சரி ஓகே, சரி நான் பேசிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் போச்சா போச்சா டேய் டேய் சோளமுத்தா போச்சா, காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. ஃபர்ஸ்ட் 3000 கேட்டுச்சு, இப்ப 5000 கேக்குது. இவன் வந்து கேம்ப் ஃபயர் அது இதுன்னு சொன்னோன்னு சரி வெல்த்தானே அனுப்பிட்டு இருக்காங்க, போட்டு விட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. 2000 ரூம் கேட்கும்போது எப்படி வெல்த்ல கண்டுபிடிக்கும்? கேம்ப் ஃபயர் கேட்டான்ல அப்படின்னு சொன்னீங்களே சாரு. டிஜே தான் கேட்டாரு. குல வச்சத கேக்குதோ டிஜே கேம்ப் ஃபயர் மெசேஜ் பண்ணிச்சு பாரு, உடனே மெசேஜ் பண்ணி கேவலமா மனசுல திட்டி இருக்கோம். 2000 ரூம் கேக்குறா, டிஜே தோத்துக்கிட்டே இருக்கீடா. நல்ல குவாலிட்டியான ரூம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நைட்டு 11 o'clock ஆயிடுச்சு. அப்பயும் நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்காக வந்து 11 o'clockலேருந்து 12 o'clock உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 8 வரையும் இருந்தோம். எல்லாமே கொடுத்தாங்க. காலைல முக்கியமாக காஃபி கொடுத்தாங்க. காலைல டிஃபன் வேணுமான்னு கேட்டாங்க, வேணான்னு சொல்லியாச்சு. காஃபி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் கொடுத்தாங்க. அது வீடியோ எடுக்க முடியல நாங்கள் நைட் நேரத்தினால. சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ரூம் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஓகே, போடு போடு போடு. நம்ம ரூம்ல இருந்து கிளம்பியாச்சு நண்பா. கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பேர் வந்து 7 Hills அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நண்பா. போய் பார்க்கறதுக்கு நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப சின்ன ஹோட்டலாக இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருக்காதோ நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் தான் நண்பா போனோம். ஆனால் உள்ளே போய் பார்த்து சாப்பிட்டா அட்டா வேற லெவல் டேஸ்ட் இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நண்பா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மெயினாக பூரி நெய் தோசை வந்து சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு ஆனியன் தோசை சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டு நண்பா, செம்ம ஒர்த்து. ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எதனால இவ்வளோ டேஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். நம்ம இந்த கொல்லிமலையில் வந்து தண்ணினால தான் இவ்வளோ டேஸ்ட் கொடுக்குது எங்களுக்கு சாப்பாடு. அதுவும் மெயினா நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சரி நான் மதியானத்துக்கு வரோம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு நண்பா. மிஸ் பண்ணாம இந்த 7 மலை அப்படி இந்த 7 Hills அப்படிங்கிற ஹோட்டல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பா. நண்பா நீங்கள் வந்து கொல்லிமலைக்கு போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நண்பா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போகிறப்ப அருவியிலலாம் தண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ரொம்ப வெயில் சீசன்லலாம் அவ்வளோவா தண்ணி வராது. அருவி செம்ம ஏமாற்றமாக போயிடும். அங்கே முக்கியமே அந்த அருவிகள் தான். அதனால என்னென்னா நம்ம அந்த டிசம்பர்லேருந்து அதாவது அக்டோபர்லாம் மழையில் ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த டிசம்பர் லாஸ்ட்லேருந்து பொங்கல் வரையும் போனீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாது, தண்ணி இல்லாமல் இருக்காது, செம்மையாக இருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் நண்பா. அந்த மாதிரி டைமாக சூஸ் பண்ணிங்க. அடுத்தது இன்னொன்று என்னென்னா நாள் நைட்டே வந்து ஸ்டே பண்ணிடுங்கன்பா. அதுதான் பெஸ்ட்டு. அப்போ தான் ஏஞ்சி காலையில் ஒரு 6 o'clock ஏஞ்சி சாப்பிட்டு சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியாக வந்து ஆகாய கங்கையை வச்சுங்க நண்பா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம போகிற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அருவி. யாராக இருந்தாலும் நம்ம அருவிக்கு ஃபஸ்ட்டு போயிடுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸாக இருக்கும். வயசானவங்க கூட ஜாலியாக இறங்கி டான்ஸ் ஆடிட்டே குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா. அவ்வளோ ஒரு இடம் சூப்பராக ஜாலியாக ஒரு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அந்த அருவியில் குளிக்கிறதுக்காக அந்த செம்ம பிளேஸாக இருக்கும் நண்பா. இந்த அழகை வந்து ரசிக்கணும் அப்படிங்கிறது இதுதான் நண்பா. அப்படியே மேலேருந்து நம்ம வந்து அருவி கொட்டுறதை பார்க்கலாம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்.
எப்படி இருந்துச்சு நண்பா? வேற லெவலில் இருந்துச்சுல. அங்கே எவ்வளோ நாள் உட்காந்தாலும் அந்த டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ ஒரு கிளைமேட்டில் ஒரு ஜாலியான ஒரு ஃபீலில் அந்த அருவி மேலேருந்து தண்ணி ஊற்றுறதை உட்காந்து பார்க்குறதுக்கு அடடா வேற லெவலில் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரியவர்களுக்கு வந்து 20 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே அந்த இறங்கி போகிற பார்த்து கூட பாருங்களேன், சின்ன சின்ன படியாக தான் இருக்கும். சூப்பராக இறங்கி போய் குளிக்கலாம் நண்பா. நிறைய பேர் என்னென்னா ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு டான்ஸ் ஆடிட்டு குளிச்சுட்டு இருந்தோம். நாங்களுமே அவங்களோட கம்பைன் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு குளிச்சுட்டு இருந்தோம் நண்பா. அந்த காட்சிகள் உங்களுக்காகவே நண்பா. இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு தான் எங்களோட ஆசையே. டைமிங் ரொம்ப முக்கியம் நண்பா. எங்கள் வாழ்க்கையிலேயே இந்த நம்மரு வந்து மறக்க முடியாத ஒரு அருவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் நண்பா. இந்த எட்டுக்கை அம்மன் கோவில் கொல்லிமலைக்கு வந்தாலே இந்த இடத்துக்கு வராமல் தயவு செய்து வந்துடாது நண்பா. ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆஃப்லைன் மேப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க நண்பா. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய இடத்துல கொல்லிமலையில் டவர் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படணும். இங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்து எங்களை வந்து ரொம்ப பாராட்டினாரு. என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க நண்பா. தேங்க்யூ. அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த வீடியோ பார்த்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாரி உங்களை தாத்தான்னு கூப்பிட்டதுக்கு. நீங்கள் எப்பவுமே ஃப்ரெண்டு தான். இந்த கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய காட்டுக்கு நடுவில் ஒரு கோயில் இருந்தா எப்படி இருக்கும்? அவ்வளோ ஒரு அழகா பச்சை பசேர்னு நடந்து போற இடம்லாம் நம்மளை வந்து எங்க திரும்பி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு கவனம் வந்து சுத்திட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய மரங்கள், செடிகள், ஒரு சின்ன ஒரு குளம் இருக்கும். செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்கலாம் நண்பா. அந்த நடந்து போற தூரமும் நம்மளுக்கு வந்து தெரியாது. அவ்வளோ அழகான இடம் அப்படின்னு சொல்லலாம். வயசானவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ரொம்ப வேகமா போகாம பொறுமையா போனா அந்த கோயிலை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் நண்பா. இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள், ரிஷிகள், தேவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த கொல்லிமலையில் வந்து தவம் பண்ணிட்டு இருந்ததாகவும், அவங்கள வந்து இந்த அரக்கர்கள் வந்து தடுக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவலோக சிற்பி மயன் அப்படிங்கிற ஒரு கூற்று வந்து ஒரு பொம்மை செய்ய சொல்கிறாங்க. அந்த பொம்மைக்கு வந்து சித்தர்கள், ரிஷிகள்லாம் சேர்ந்து ஒரு உயிர் கொடுக்குறாங்க. உயிர் கொடுத்து வடிவமாக வராங்கல்ல, அவங்க தான் கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நண்பா. அவங்க வந்து இந்த அரக்கர்கள்லாம் அழிச்சு துவம்சம் பண்ணுறதாக சொன்னாங்க. அது ஒரு கதையாக சொல்கிறாங்க நண்பா. இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சித்தர்கள், தேவர்கள்லாம் உயிர் கொடுத்து வராங்கல்ல கொல்லிப்பாவை, அவங்க பேர் அழகா இருந்ததாகவும், அவங்கள வந்து அடைய வர அரக்கர்கள், அசுரர்கள் இவங்களெல்லாம் வந்து கொண்டு கூச்சதாகவும் சொல்றாங்க. அதனாலேயே இவங்களுக்கு கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க நண்பா. எது எப்படியோ, ஆனா இந்த கோயில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா, அவ்வளோ ஒரு பிளசண்டான, மைண்ட் பீஸ்ஃபுல்லான இடமா எங்களுக்கு பட்டுச்சு. ரொம்ப பெரிய கோயிலாம் நண்பா. ஆனா அந்த கோயிலோட அமைப்பே மனசுக்கு அமைதியை கொடுத்துச்சு. அது எனக்கு நல்லா புரிஞ்சுது. அந்த கோயிலில் அந்த அம்மனுக்கு போய் முன்னாடி நின்னோம் அப்படின்னா அப்படியே சிலிர்த்துச்சு நண்பா. எங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு அழகான கோயில். மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க நண்பா. கொல்லிமலைக்கு போனோம். அடுத்தடுத்த வீடியோ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. ஸ்டே ராக்கிங் தமிழா.